சற்று முன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தகவல் வெளியே இருந்திருக்குங்க. நம்ம செந்தில் பாலாஜியின் உடல்நிலையில் ஏதாவது ஃபேக்காக இருக்கா, பொய் சொல்கிறாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் நேரடியாக அவங்களோட எய்ம்ஸ் மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ள விடணும். அங்கே கேமரா மூலம் எல்லாம் புகைப்படம் ப்ளஸ் வீடியோலாம் எடுக்கணும். அப்போ தான் அவர் பார்த்தீங்கன்னா பொய் பேசுகிறாரா உண்மை பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல்கள் வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அமலாக்கத்துறையினர் ஒரு அறிவிக்கையை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு முன் வச்சுருக்காங்க. அவங்க குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு இல்லை அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் யார் எய்ம்ஸ் மருத்துவர்கள்லாம் விடமாட்டோம், வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் அந்த மாதிரி இஷ்யூஸ்னால் கூட வேண்டாம். ஆனால் எய்ம்ஸ் ஒரு மருத்துவர் காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மருத்துவர்கள் உள்ளே போகிறாங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிற ஒரு மருத்துவர்கள், அதை எய்ம்ஸ் மருத்துவர்கள் போனால் என்ன குறைபாடுகள் கண்டு வருவார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் சாயம் வெளுத்துடுமோ அப்படின்னு பயப்படுறாங்களா அப்படின்னு அதிமுகவினர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்காங்க. அது கூடயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன பிரச்சனைகள், ஏன் இவருக்கு இவ்வளோ பாதுகாப்பு, ஏன்னா இவருக்கு இப்போ ரத்த குழாய்கள் அடைப்பு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான சிகிச்சை பண்ண போகிறாங்க. அதுக்கு எந்த டாக்டர்ஸ் போனால் என்ன கூட போயிட்டு ஜஸ்ட்டு நிற்கிதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்காதனால எந்த ஒரு தப்பும் இல்லைங்களே அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமன்றமும் சொல்லிடுச்சு எய்ம்ஸ் மருத்துவர்கள் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள், அதாவது அவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது நம்ம செந்தில் பாலாஜியோட சொந்தக்காரங்கள் இல்லை முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 கோடி ஊழல் அப்படின்றதுனால இந்த பணங்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தாங்க வைக்கிறாங்க நீதிமன்றத்தில். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமி என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் திமுகவில் இணைஞ்சதுக்கும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் நிற்கக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த செலவு செஞ்சதுக்கும் அவர் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட அந்த 30 கோடியை. அதில் செலவு ஆயிடுச்சு அப்படின்னு கணக்கு காட்டினா கண்டிப்பாக திமுகவில் ஒரு பெரிய அதிர்வலைகளை உருவாக கூடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காங்க. இதை தீவிரமாக நீங்கள் விசாரிக்கணும், அந்த 30 கோடி எங்கே போனது, எங்கே இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்த பணங்கள் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா திமுகவில் நிற்கக்குள்ளையும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கு நிதி உதவி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாலினோட ஆட்சி கலைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க, இல்லைனா பல மாற்றங்கள் கூட வருங்க. இதனால தான் மறைமுகமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் முன்னுக்கு பின்னாக செந்தில் பாலாஜி பேசுவதாக பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அது கூடயே மெட்ரோ ரயில் அதில் பார்த்தீங்கன்னா பல கோடிகள் மோசடி அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் கிளப்பி விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது அண்ணாமலை கூட பார்த்தீங்கன்னா அனைவரும் வாங்க, ஒருத்தர் 2 பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே முட்டுக்காக மோதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு ஒரு குரல் கொடுத்ததாகவும் பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.